ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொது தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் பார்ப்போம். உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கி உயர் சிந்தனை மிக்க நூல் எது? புறநானூறு. தமிழ் 500 ஒலிகளை கொண்டுள்ளது என்றவர்? மொழிநூலார். தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1901. தமிழை செம்மொழி ஆக்கிய பெருமை யாரை சேரும்? கருணாநிதி. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர்? முனைவர் எமினோ. மதுரை தமிழ்ச் சங்க இதழ். செந்தமிழ். பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1901. உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் வெளியிடப்பட்ட ஆண்டு? 1966. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? 2004 அக்டோபர் 12. தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் பெரியாரை பற்றி பாடியவர்? பாரதிதாசன். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்றவர்? பெரியார். ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என சிந்தித்தவர்? பெரியார். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்றவர்? பெரியார். பெண்கள் தாராளமாகவும் துணிவுடனும் முன்வந்து சொத்துரிமைக்கு கிளர்ச்சி செய்ய வேண்டியது உடனடி செயலாகும் என்றவர்? பெரியார். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பெண்களுக்கு எவ்வகையான உத்தியோகமும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகிறோம் என்றவர்? பெரியார். பெண்களே சமூகத்தின் கண்கள் என்றவர்? பெரியார். குழந்தை திருமணத்தை சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்றவர்? பெரியார். மகத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்தியவர்? அம்பேத்கர். இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்நிலை எப்போதோ மாறிவிட்டது என கூறியவர்? அம்பேத்கர். வட்டமேஜை மாநாட்டில் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்றவர்? அம்பேத்கர்.
செல்வம் உழைப்பும் இல்லாத கல்வி களநிலம், உழைப்பும் கல்வி மற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் அம்பேத்கர். சித்தார்த்தா கல்வி நிலையத்தை அம்பேத்கர் எங்கு உருவாக்கினார்? மும்பை. எந்த ஆண்டு மக்கள் கல்விக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது? 1946. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களையே இந்த வையகம் வாழ்த்துகிறது என்றவர் அம்பேத்கர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்றவர் அம்பேத்கர். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சு கொல்லி மருந்து அவர் என்றவர் அம்பேத்கர். சாதி களையப்பட வேண்டிய கலை என்றவர் அம்பேத்கர். ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஆண்டு 1830. திரைப்படம் எடுக்கும் பயன்படும் படச்சுருள் டேஷ் எனப்படும்? எதிர் சுருள். ஓரடி நீளமுள்ள படச்சுருளில் ஒன்றின் பின் ஒன்றாக டேஷ் படங்கள் எடுக்கப்படும்? 16 படங்கள். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். 9 வயதில் பாடல் பாடும் திறன் பெற்றவர் வள்ளலார். சென்னை கந்தக்கோட்டத்து இறைவனை மனமுருக பாடுவார் வள்ளலார் இந்நூலின் தொகுப்பே தெய்வமணி மாலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பெரிய புராணம். அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த என்றவர் வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் வள்ளலார். இறைவன் ஒருவனே ஒளி வடிவம் கொண்டவர் என்றவர் வள்ளலார். வள்ளலார் வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறிவும் பெருமான் மாலை போன்ற நூல்களை டேஷ் மீது பாடியுள்ளார்? திருவொற்றியூர் சிவபெருமான் மீது. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்றவர் வள்ளலார். திருவருட்பாவில் உள்ள தொகுதிகள் 6 தொகுதிகள் 5818 பாடல்கள். புதுநெறி கண்ட புலவர் என வள்ளலாரை புகழ்ந்தவர் பாரதியார். மணிமேகலையின் தோழி யார்?
சுதமதி. ராமலிங்கர் இரவாநிலை எய்திய தினம் 30/1/1874. புரட்சி துறவி என அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகள். தமிழ் மொழியை இரவாத நிலை தரும் என்று கருதியவர் வள்ளலார். ராமலிங்கர் சத்திய தர்மசாலையும் ஞான சபையும் நிறுவிய இடம் வடலூர். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகில் நடத்தல் வேண்டும் என்றவர் வள்ளலார். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அம்பேத்கரை சாரும் என்றவர் நேரு. அம்பேத்கரை தன்னலமற்றவர், கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் என்றவர் ராஜேந்திர பிரசாத். அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது? தேங்க்யூ.